கர்த்தரை ஆராதித்து நாம் தேவ செய்திக்குள் செல்லலாம். அன்பான கர்த்தரே, உம்முடைய கிருபைக்காகவும் நீர் செய்த சகல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். முக்கியமாக இது வந்து சபையிலே நாங்கள் தமிழிலே உங்கள் ஆராதனை செய்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்று நாங்கள் வேத வசனங்கள் மூலியமாக நீங்கள் கிருபை இருந்த சபை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எங்களை பேசப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் ஆழமாக பதிந்து இந்த வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு வல்லமை தாரும். இந்த வார்த்தையை நான் தெளிவாகவும் பயபக்தியோடும் தாழ்ச்சியோடும் சொல்ல எனக்கு வல்லமை தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி முன்னாடி பரலோக தந்தையே, ஆமென். ஸோ நம்ம 7 வார தொடர்களாக கிருபை நிறைந்த சபை அப்படிங்கிற ஒரு தொடரை பார்த்துட்டு வரோம். அதாவது நமது கிருபை நிறைந்த சபைன்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட கலாச்சாரத்தை நோக்கி தான் நம்ம சபையை நடத்த வேண்டும் என்று நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த 7 வார தொடர்களில் வந்து நம்ம முக்கியமாக போன வாரம் ஒரு ஆரம்பமாக பார்த்த விஷயங்கள் வந்து இந்த கிருபை நிறைந்த சபைக்கு எது முக்கியமான ஒரு மூலதனமாக ஒரு ஆதாரமாக இருக்க போகிறது வந்து 3 காரியங்களை பார்த்தோம். கிருபையின் கண்களால் நம்மை பார்ப்பது, கிருபையின் கண்களால் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கறது, அப்புறம் கிருபையின் கண்களால் சபையினரை பார்க்கறது, கிருபையின் கண்களால் உலகத்தை பார்க்கறது. கடைசியில் அந்த போன வாரம் அந்த தேவசத்தில் முடிவாக நம்ம பார்த்தது வந்து assumption will lead to judgment, judgment will lead to resentment. அனுமானம் வந்து தீர்ப்பிடுதலுக்கு கொண்டு போகுது, தீர்ப்பிடுதல் வந்து மனக்கசப்பை உண்டாக்குது. ஆனால் அதுக்கு எதிர்மறையாக நம்ம செய்ய வேண்டியது கிருபையோட கண்களால் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும், சமாதானத்தை வெளிப்படுத்த முடியும், உறவை நம்ம வளர்த்து கொள்ள முடியும்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது கிருபை நிறைந்த சபையோட முக்கியமான வெளிப்பாடுகள். ஒரு கிருபை நிறைந்த சபைனா என்ன மாதிரி கனிகளை அது கொடுக்க வேண்டும்? பலவிதமான கனிகளை கொடுக்கலாம். நம்ம சில முக்கியமான கனிகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மரம் வந்து நல்லபடியாக செழிப்பாக வளரும்னா அது உள்ள நல்ல ஒரு நீர் ஓட்டம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்கணும் இல்லைங்களா? ஒரு நல்ல செழிப்பாக வளரணும்னா நல்ல சத்துள்ள நீரை உறிஞ்சும் பொழுது அந்த மரம் செழிப்பாக வளரும். சபையும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த சபை வந்து எப்பேற்பட்ட சத்து உள்ள நீரை உறிஞ்சோம்னா கிருபைங்கிற அந்த சத்து உள்ள நீரை உறிஞ்சும் பொழுது அந்த சபை நல்ல ஒரு போஷாக்கு நிறைந்த சபையா, நல்ல ஒரு வளம் நிறைந்த சபையா இருக்க முடியும். அது மூலிமா அந்த சபைகள் வந்து பலவிதமான வெளிப்பாடுகள், பலவிதமான கனிகளை தர முடியும். பல கனிகளை நம்ம பற்றி பேசலாம். பட் நம்ம வந்து ஒரு 6 முக்கியமான கனிகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கனியை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வரவேற்றல், வெல்கம். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பெருந்தன்மை, இல்லைனா ஜெனராசிட்டி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இழந்ததை நேசித்தல், அதாவது லவ் ஃபார் த லாஸ்ட். 4வது வந்து மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ். 5வது நேர்மை. 6வது நம்ம பார்க்க போகிறது மென்மை, அதாவது ஜெனராசிட்டி. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து முதல் கனியான அந்த வரவேற்றல், வெல்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வரவேற்றல், ஒருவரை ஒருவர் வரவேற்கும் சபையாக நம்ம சபை இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே வந்து பைபிள் ரீடிங்கில் படிச்சிட்டோம். ஏசாயா 56 3-7, லூக்கா 19 அதிகாரம் 1-10. ஜனவரி மாதம், அதாவது ஜனவரி 2000 நாங்கள் குடும்பமாக இந்தியாவிலிருந்து ஃபேமிலி மைக்ரேஷன் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தோம். ஜனவரி 2000. 6 மாதங்கள் ஆயிடுச்சு. யாராவது தமிழ் பேசுகிறவங்களை பார்த்தா யாராக இருப்பாங்களா, நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு வளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி கிடையாது. அப்போலாம் வந்து ரேராக தான் கண்டுபிடிக்க முடியும். பிரதர் ஜெயக்குமார் அண்ட் சிஸ்டர் நல்லனிக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து தமிழ் பேசுகிறவர் வந்து எங்கள் குடும்பத்துக்கு அறிமுகமாகிறாரு ஒரு பொதுவான இடத்துல. அவர் எங்கள்கிட்ட சொல்ல, பிரதர் சிஸ்டர்
நாங்கள் மெரிலாண்ட்ஸில் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் வச்சுருக்கோம், அங்கே வாங்க, அங்கே நிறைய தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னாரு. நாங்கள் ஓகேன்னு சொன்னால் கூட வீட்டில் போய் யோசிக்கிறோம், என்னடா இது பைபிள் ஸ்டடின்றாங்களே, நம்ம உலகத்திலேயே இருக்கக்கூடிய கிறிஸ்து சபையிலேயே மகா பெரு சபையிலேருந்து வந்திருக்கிறோம், இது என்ன கூட்டமாக இருக்கும், அல்லையா கூட்டம் அது மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகம், நம்மளை மாற்றி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அன்பா கூப்பிட்றாரு, நம்மளை மீதியாக மாற்றிட போகிறாங்க, சரி பைபிள் தானே டீச் பண்ணுறாங்க, நம்மளும் தானே பைபிளை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். மெரிலாண்ட்ஸில் வந்து அந்த வீடு வந்து ஒரு டவுன் ஹவுஸு. அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம். அந்த வீட்டில் வந்து கீழ்த்தளத்தில் நுழையும் பொழுது உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. கிட்டத்தட்ட 10 குடும்பங்களுக்கு மேலே தமிழ் பேசுகிற குடும்பங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இடம் பத்தாமல் அந்த மாடிப்படியெல்லாம் வந்துருக்காங்க. எங்களை பார்த்த உடனே ஏதோ பல வருஷம் கிட்ட பழகிருந்த மாதிரி, ஏதோ நாங்கள் சொந்தக்காரங்க மாதிரி அவ்வளோ ஒரு அன்போட, அவ்வளோ ஒரு முக மலர்ச்சி அங்கே வரவேற்றாங்க. அதாவது அந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிவேஷமாக எங்களுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. எங்கள் வரவேற்றது மட்டும் இல்லாமல் எங்களை கரிசனையாக விசாரித்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி மைக்ரேஷன் ஸ்கில் மைக்ரண்ட்டாக வந்தால் கூட பிஆர்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம தான் வேலை தேடிக்கணும். ஸோ அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இது மாதிரி வேலை போனால் கூட அந்த வேலை எங்களுக்கு பிடிச்ச வேலையில் தெரிஞ்சதுனால கவலைப்படாதீங்க, அப்படி உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், எல்லோரும் அப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் வரோம், கவலைப்படாதீங்க, நாங்களும் அப்படி தான் வந்தோம் அப்படி ஒரு அக்கறையோட, ஒரு கருசனையோட, ஒரு அன்போட அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயலில் காட்டினாங்க, வேண்டிக்கிட்டாங்க. அப்போ எனக்கு மனைவிக்கு தோணுனது, இவங்க பார்த்தா இந்த ஊர், இந்த நாள், அதாவது இந்த உலகத்துக்கு கிரகவாசி மாதிரி தெரியல, வேறு பிளானட்டில் வந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, எப்படி இவ்வளோ அன்பு அவங்களால இருக்க முடியுது, எப்படி இவ்வளவு ஒரு அக்கறையாக அவங்க வந்து அன்பை காட்ட முடியுது அப்படி எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு என்ன உதவிகள் பார்த்து அதை செஞ்சாங்க. நாங்கள் வீடு மாற்றும் போது எல்லாம் கூடவே இருந்து வீடு மாற்றுறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ அந்த அன்பை வந்து வாயால் மட்டும் காமிக்கலை, செயலாலையும் காட்டினாங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு போக போக தான் தெரிஞ்சது, அவங்க இந்த கிருபைங்கிற இந்த சத்து நீரை அவங்க உறிஞ்சறதுனால தான் அவங்க அன்பு வந்து உண்மையான அன்பாக இருந்துச்சு. அதில் ஒரு வேஷம் இல்லை. அதே அன்பு வந்து போக போக வந்து உபசரிப்பாக மாறினது, விருந்தம்பலாக மாறினது, அவங்களுடைய உறவுக்காரங்க மாதிரியே நாங்கள் ஆகிட்டோம். இன்றைக்கி 24 வருஷமும் அந்த அன்பு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. இன்னும் எங்களோட ஐக்கியம் ஒரே குடும்பத்தார் போல் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு கிருபை நிறைந்த சபை வந்து வரவேற்பில் ஆரம்பிக்குது. ஒரு கிருபை நிறைந்த சபைனா வெல்கமிங், வரவேற்பில் ஆரம்பிக்குது. ரோமேயர் 15:7 ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். 3 விதமான கலரில் இந்த வசனத்தை போட்டிருப்பேன். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த 3 முக்கியமான காரியங்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஒரு வரவேற்கும் சபை எப்படி இருக்குங்கிறத இந்த 3 முக்கியமான, அந்த வசனத்தில் உள்ள 3 முக்கியமான காரியங்களை வச்சு தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஒரு வரவேற்கும் சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள். ஒருவரை ஒருவர் வரவேற்றல், 2வது கிறிஸ்து நம்மை வரவேற்றது போல, 3வது கடவுளின் மகிமைக்காக வரவேற்றல். ஒருவரை ஒருவர் வரவேற்றல் வீட்டு கதவை திறந்து விடுவது மட்டுமல்ல, இதய கதவையும் திறந்து விடுவது. நான் கூட நல்லா நாங்கள் வரவேற்போம் பிரதர், நாங்கள் நல்லா யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நாங்கள் யாருமே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுவோம், எல்லாருமே எங்களுக்கு வேண்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கடவுள் தேவன் நம்ம யாரை வரவேற்காருன்னு சொல்லும்போது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது, யாரையெல்லாம் வரவேற்கணும்னு சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தோணலாம். அந்த வசனம் படிக்கலாம் நம்ம. ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியர்னா வந்து இப்போ உங்களுக்கு நமக்கு எல்லாரும் தெரியும்,
தமிழ் பைபிள் வந்து கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில் அந்த அந்நியர்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஃபிலோசேனியான்னு போட்டிருக்கும். ஃபிலோசேனியானா வந்து ஃபிலோன்னா அன்பு, ஜேனியானா அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர்னு கூட சொல்லலாம். ஃபிலோஜெனாஸ்னா வெளிநாட்டினர், அது அன்பு வெளிநாட்டினர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபிலோஜெனியானா ஸ்ட்ரேஞ்சர் லவ் பண்ணுறது, அந்நியரை அன்பு செய்தல். இங்கே 2 வகையாக இங்கே வசனம் சொல்லுது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களாம் யார்? நம்ம எல்லாருமே இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். தேவனுக்கு முன்பாடி நம்ம எல்லாருமே நீதிமான்கள். ஸோ பரிசுத்தவான்களுக்கு வந்து சபையில் உள்ள எல்லாருக்கும் வந்து நீங்கள் அவர்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பலவிதமான குறைகள் இருக்கலாம். மனசில் பல கஷ்டங்கள், குறைகள், பொருளாதார ரீதியிலும் பல குறைகள் இருக்கலாம். பலவிதமான குறைகள் இருக்கும்போது அதை நீங்கள் உதவி செய்யுங்கள். செய்யலான்னு கிடையாது, உதவி செய்யுங்கள், அது ஒரு கட்டளை. அடுத்தது வந்து அது கூட நம்ம செஞ்சிடலாம். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை இங்கே உபசரிக்கலாம், இல்லை அந்நியரை உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா உதவி செய்யுங்க, அப்படி கிடையாது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், நீங்கள் தேடி போங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்நியருக்கு நீங்கள் விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்கள் பண்ணுங்க. என்னங்க அந்நியர் உபசரிக்கிறதா? எங்கள் வீட்டிலேயே நான் ஒரு அந்நியராக இருக்கிறேன், எப்படி நான் போய் இன்னொரு அந்நியர் உபசரிக்கிறது? எங்கள் வீட்டிலேயே எனக்கு வரவேற்பு ஒழுங்கா இல்லை, நான் போய் அந்நியர் உபசரிக்கிறதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கள் மனைவிக்கு வந்துங்க அந்நியர்னால அலர்ஜிங்க. என் கணவருக்கு வந்துங்க அந்நியர்லாம் வீட்டுக்கு வந்தால் பிடிக்காதுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கள் வீடு பத்தாதுங்க, வீடு சுத்தமாக இல்லைங்க, எங்களுக்கு நேரம் சரியில்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கும், அந்நியரை வரவேற்கிறதா என்னங்க அதெல்லாம்? அப்புறம் அந்நியர் சொல்லும்போது அவங்க எப்படிங்க சரிப்பட்டு வருவாங்க? அவங்க எண்ணக்கூடிய அலவரிசையே வேற மாதிரி இருக்கும், அவங்களோட லெவல் ஆஃப் திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். எங்கள் அலவரிசை என்ன அலவரிசையே வேற, அவங்க எப்படி ஒத்து போவாங்க? அவங்க கலாச்சாரமே வேற, நம்ம கலாச்சாரம் வேற, எப்படிங்க போய் அந்நியரை வந்து உபசரிக்க முடியும்? ஒரு நல்ல ஒரு சிந்தனை, கேள்விகள், பல நேரத்தில் நம்ம தடுமாறக்கூடிய விஷயம்தான் அது. முதல் அந்நியர்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்நியர்னா யார்? நம்மளுக்கு அறிமுகமாகாத எல்லாருமே அந்நியர் தான். நம்ம தெருவிலே பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கலாம், நம்ம அறிமுகம் ஆகாத வரைக்கும் அந்நியர் மாதிரி தான் இல்லைங்களா? நம்மளோட வெண்டி தமிழ் சபைக்கு வெளியே பல தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, நம்ம அறிமுகம் ஆகாத போது அவங்க கூட நம்மளுக்கு அந்நியர் தான். இன்றைக்கி பல பேர் வந்து இந்த நாட்டுக்கு புதுசாக வராங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்நியமாக தான் தெரியும், எதை பார்த்தாலும் புதுசாக தெரியும். அவங்கள நம்ம போய் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்த வரைக்கும் நம்மளும் அவங்களுக்கு அந்நியர், அவங்களும் நம்மளுக்கு அந்நியர் தான் இருப்பாங்க. ஸோ அந்நியரை உபசரித்தல் சொல்லும்பொழுது நிச்சயமாக வந்து நம்ம செய்ய முடியும். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட, அப்படியே முழுமையாக அந்நியராக இருந்தால் கூட நம்ம அவங்களை அன்பு செய்ய நாடுங்கள் இங்கே தேவன் சொல்கிறார். ஸோ முதல்ல வரவேற்றல் ஆரம்பிக்குது அந்நியரை. எங்களை வந்து அந்த மெரிலாண்ட்ஸ் பைபிள் ஸ்டடி குரூப்பில் முதல் வரவேற்றார்கள். வரவேற்கிறோம் நம்ம. அப்புறம் அடுத்தது உபசரித்தல், இல்லைன்னா விருந்தோம்பல் நம்ம சொல்லலாம். போக போக நம்மளுடைய அன்பு, உண்மையான அன்பு அவங்க பார்க்கும்பொழுது, அந்நியராக இருந்தால் கூட நல்லா கவனிச்சுக்கலாம், அந்நியராக இருந்தால் கூட நம்ம அன்பு உண்மை, நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோங்கிறது ரொம்ப ஜெனியூனாக இருக்குன்னு பார்த்தாங்கன்னா, அவங்க இதே கதவை திறந்து விடுறது மட்டும் இல்லாமல், இவ்வளோ அருமையாக இவங்க இதே கதவை திறந்து விட்டுருக்காங்களே, இவங்க நம்ம வீட்டை மட்டும் திறந்து விடல, அவங்க இதே கதவை திறந்து விட்டுருக்காங்க பார்க்கும்பொழுது, முக்கியமாக அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கத்தினர் மாதிரி அவங்களை ஆக்கி கொள்ளும் பொழுது, நம்ம உறவுக்கார மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணும் பொழுது, நிச்சயமாக அந்த ஒரு உறவு வந்து ஒரு நீடித்த உறவாக இருக்கும். அப்பேற்பட்ட வரவேற்பை தான் நம்ம தேவன் நம்மளுக்கு செய்ய சொல்கிறார். நம்ம ஏற்கனவே இன்றைக்கி பைபிள் ரீடிங்கில் படித்ததில் வந்து ஏசாயா 56 முக்கியமாக 5வது வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, யூனிக்ஸ், அதாவது திருநங்கைகளையும் வெளிநாட்டினரையும் தேவாலயத்தில் அனுமதிக்கிறதுக்கு உத்தரவு போடுறார். இது உடன்படிக்கைப்படி நடந்த, அதாவது இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் தேவாலயத்தில் போகக்கூடிய, அவங்களுக்கு தான் உரிமை இருக்கும் பொழுது, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி தான், வெளிநாட்டாக இருந்தாலும் சரி, இந்த உடன்படிக்கையை அவங்க வந்து கடைபிடிக்கும் பொழுது அவங்களும் தேவாலயத்தில் போய் தேவனை தொழுகலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குமாரத்துக்கு மேலாக கீர்த்தியை தருவாங்கிறார், பேரை தருவாங்கிறார். அப்போ
அந்நியரை நான் உபசரிக்க வேண்டும், அந்நியரை நான் வரவேற்க வேண்டும். இது நம்மளுடைய மனித இயல்பில் முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படிங்க அந்நியரை போய் வரவேற்கிறது, உபசரிக்கிறதுனா மனித இயல்பில் ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் கிருபை நிறைந்த சபை கிருபை கண்களாக நான் பார்க்கும் பொழுது கிருபை மூலியமாக நான் அந்நியரை வரவேற்கிறோம். அது மூலியமான கிறிஸ்துவே நான் வரவேற்கிறேன். ஒருவரை ஒரு வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றது வந்து கடவுள் செய்யாத, தேவன் செய்யாத நம்மகிட்ட சொல்ல வரல, அவரே செஞ்சிருக்கிறார். ஆக ஒருவரை ஒரு வரவேற்றுன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வீட்டு கதவு திறந்து விடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்மளுடைய வாழ்வில் அவங்களை அழைக்கிறோம். இதே கதவையும் நம்ம திறந்து விடுதல். இப்போ எப்படி அவங்கள வரவேற்க வேண்டும்? ரெண்டாவது பாயிண்ட் வந்து கிறிஸ்து நம்மை வரவேற்றது போல அவங்கள வரவேற்க வேண்டும். ரோமையர் 5:10 படிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது இங்கே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டோம்னா ரெக்கன்சிலியேஷன். கடவுளுக்கு முன்னாடி நம்ம நீதிமானாக இருக்கும்பொழுது கடவுள் நம்முடைய ஒப்புரவுக்கு கொண்டு வரல. பாவிகளாக இருக்கையிலே, சத்துருக்களாக இருக்கையிலே, விரோதிகளாக இருக்கும்பொழுது நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு மனுஷருக்கு இடையில மத்தியஸ்தராக இருக்கவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலிமா நம்ம தேவனுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு ரெக்கன்சிலேஷன், அந்த ஒப்புரவை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் கடவுளுக்கு விரோதியாக இருந்தேன், ஆவியிலே மரித்து கடவுளுக்கு நான் துரோகியாக இருந்தேன், அந்த அப்பேற்பட்ட எண்ணெய் கிறிஸ்து வழியாக ஒப்புரவாக்கப்பட்டங்கிற அந்த ஒப்புரவாக்கப்படுதல், அந்த ரெக்கன்சிலேஷன் எல்லாம் நான் புரிஞ்சிருந்தேன்னா என் வாழ்க்கையை மாறுது மட்டுமல்லாமல் மற்றவர்களை வரவேற்கிற விஷயங்களும் நிச்சயமாக மாற்றத்துக்கு வரும். என்ன மாதிரி மாற்றம் நான் கொண்டு வரணும்? லூக்காஸ் ஸ்கிப்பாக இருக்குது. ஸ்லைடு ஸ்கிப் ஆகி வர மாதிரி இருக்குது, எப்படின்னு தெரியல. எனிவே நான் படிக்கிறேன். லூக்காஸ் 19:5 லூக்காஸ் 19:5 இயேசு வந்து இன்னைக்கு காலையில் படித்த அந்த வசனத்தின்படி, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கையவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சக்கையு யார்? நம்மளுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ டாக்ஸ் கலெக்டர். அதாவது வந்து இன்னைக்கு உள்ள நம்ம நாளில் சொல்லணும்னா கந்து வட்டி கலெக்ட் பண்ணுற மாதிரி, கந்து வட்டி கலெக்ட் பண்ணுற ஒரு தாதாம்பார்னு வச்சுக்கலாம். அவரை போய் நாங்கள் வீட்டில் சாப்பிட நம்ம சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். அவரை பார்த்தாலே விலகி ஓடிடுவோம். இங்கே இயேசு வந்து இந்த சக்கை வீட்டில் போய் நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஸோ என் வாழ்க்கையில் வந்து மற்றவர்களை வரவேற்கிறதுக்கு உந்துதலாக இருக்கிறது வந்து கிறிஸ்துவாக இருக்கிறாரு. விரோதியாக இருந்த இயேசு வந்து எந்த தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டாரு. என்னை வரவேற்க அவர் கொடுத்த விலை மாபெரும் பெரிய விலை. எனக்கு பிடிக்கிற நண்பர்கள், எனக்கு பிடிச்ச உறவுக்காரர்களை மட்டும் வரவேற்கிறது வந்து ஒரு இங்கே சொல்லப்பட்ட வரவேற்பு கிடையாது. அந்நியர்களை வரவேற்க சொல்கிறார். அப்படி வரவேற்கும் பொழுது நம்ம இயேசுவின் அன்போடு வரவேற்றிருக்காங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை நம்ம செய்யவும் இங்கே அழைக்கப்படுறோம். இப்போ எதற்காக நம்ம வரவேற்க வேண்டும்? கடவுளின் மகிமைக்காக வரவேற்றல். ரோமர் 15:7 ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரே ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாக. ஒருத்தர் எங்கள் வீட்டில் வரவேற்கிறோன்னா, எங்கள் வீட்டை எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம் பாரு, வீட்டில் இருக்க வசதிகளை பாரு, அந்தஸ்தை பாருங்கிறதுக்காக நம்ம வரவேற்கிறது வந்து இங்கே சரியான வரவேற்பு கிடையாது. நான் ஒருத்தரை வரவேற்கும் பொழுது அது மூலிமா யாருக்கு வந்து பெருமை வருதுன்னா தேவனுக்கு பெருமை வருது, அவர் இங்கே மகிமை அடைகிறார். நான் மற்றவர்களை முக்கியமாக அந்நியரை வரவேற்கும் பொழுது நான் கடவுளுடைய வரவேற்பை வெளிப்படுத்துகிறேன். அங்கே கடவுளுடைய விருந்தோம்பல், கடவுளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே வந்து நிரூபணமாகுது.
ஆக ஒரு சபையில் ஒருவரை வரவேற்றல் சொல்லும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை திருப்பி அதை ஞாபகப்படுத்தலாம். வந்து ஒருவர் ஒரு வரவேற்றல், 2வது வந்து கிறிஸ்து நம்மை வரவேற்றது போல, 3வது கடவுளின் மகிமைக்காக நம்ம வரவேற்கிறது. நம்ம சகோதர சகோதரிகளை நம்ம வந்து எப்படி சாதாரணமாக வரவேற்போம், எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு அன்போட ஒரு ஆதரவாக வரவேற்போம், அதே மாதிரியான வரவேற்பு தான் தேவன் நம்ம எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து முக்கியமாக இந்த அந்நியர்கள் சொல்லக்கூடிய ஈவன் நம்ம தமிழ் மக்கள் இந்த ஊருக்கு வந்தவங்களோட பார்த்தீங்கன்னா உலகம் அவங்களை ஒதுக்கலாம், உலகம் வெறுக்கலாம், அன்புக்காக ஏங்குறவங்க பல பேர் இருக்கலாம். அவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலிமா கடவுளுக்கு மிகுந்த மகிமையை கொடுக்குறோம். அது மூலிமா கடவுளுடைய வரவேற்பையே அவங்களுக்கு நம்ம காட்டுறோம். இந்த மேரிலாண்ட்ஸ் பைபிள் ஸ்டடி குரூப்பில் அவங்க எங்களை வரவேற்றதுக்கு காரணம் வந்து அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சுன்னு சொல்லும் பொழுது அந்த கிருபைங்கிற சத்து நீர் அவங்களும் உறிஞ்சு குடித்ததுனால தான் அப்பேற்பட்ட அன்பை காட்ட முடியுது நான் சொன்னேன். ஆனாலும் அப்பேற்பட்ட அன்பை அவங்க காட்டுறதுக்காக உள்நோக்கம் இருந்துச்சான்னா ஏதாவது மோட்டிவ் இருந்தாலும் மோட்டிவ் இருந்துச்சு. எதுக்காக அவங்க எவ்வளோ அன்பை காட்டணும்? அவங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் வந்து வேறு சபையை சார்ந்தவர்கள் நல்லா தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் அந்த பைபிள் ஸ்டடி போயிட்டுருக்கும் பொழுதே நாங்கள் வந்து தினமும் வந்து நாங்கள் ஒரிஜினலாக போயிட்டு கொண்டிருந்த சபைக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவோம். ஒரு தடவை கூட அவங்க எங்களோட விசுவாசத்தை அவங்க வந்து தாக்குதல் பண்ணி அட்டாக் பண்ணி பேசுறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவ வசனத்தை பகிர்ந்து கொண்டார்கள். They exposed the word of God. Through the word of God, by the power of the Spirit, our eyes were opened. வேத வசனங்களில் உள்ள சத்தியத்தை காமிக்கும் பொழுது அதன் மூலிமா தேவ ஆவியானவர் வந்து எங்கள் கண்களை திறந்தார். எங்கள் குடும்பமும் ஒரு இந்த நாட்டில் அந்நியராக இருந்த குடும்பம். நாங்களும் தேவனுக்கு அந்நியராக இருந்தோம். ஆனால் இவர்களோட இந்த முதல்ல வரவேற்றாங்க. அந்த வரவேற்பு வந்து விருந்தம்பலாக மாறிச்சு, உபசரிப்பாக மாறிச்சு, பல உதவிகளாக மாறும் பொழுது அவங்க இதய கதவை திறந்து விட்டதுனால, அவங்களுடைய வாழ்வியலை எங்களை ஏற்றுக்கொண்டதுனால தேவனுக்கு சத்துருவாக இருந்த நாங்கள், தேவனுக்கு விரோதிகளாக இருந்த நாங்கள் தேவனுக்கு நண்பர்களாக மாறணும். எல்லா காரியமும் வரவேற்பு எங்கே கடைசியில் கொண்டு போய் சேர்க்குதுன்னா தேவனுக்கு மகிமை உண்டாக்குது. அந்த தேவனுக்கு எப்படி மகிமை வருதுன்னா நம்மளுடைய அன்புனால உபசரிப்புனால, நம்மளுடைய இதய கதவை திறந்து விடுறதுனால, நம்மளுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பொழுது அந்த அன்பை பார்க்கக்கூடிய அந்நியர்கள் வந்து ஆனால் இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவ்வளவு தூரம் வந்து எந்த விதம் எதிர்பார்ப்பும் இல்லை. நல்லா சொல்ல வர மறுபடியும் சொல்ல வர இந்த மேரிலாண்ட்ஸ் குரூப் வந்து எங்களை எந்த விதமாக எதிர்பார்ப்பும் வச்சு அன்பு செய்யவே கிடையாது. அவங்களோட அன்பில் வந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. ஒரு நோக்கம் இருந்துச்சு, இவங்களும் கடவுளை அறிஞ்சு கொள்ளக்கூடிய நோக்கம் இருந்துச்சு. ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு செய்யும் பொழுது நாங்களோட அன்பில் ஈர்க்கப்பட்டோம். அந்த அன்பு எங்களை இழுத்துச்சு. நாங்கள் உபசரிப்பு எங்களை வந்து மனம் நெகிழ வச்சிச்சு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் போகும்பொழுதும் எப்படாலும் சனிக்கிழமை வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டது கூட இல்லாமல் அங்கே வேத வசனங்கள் போதிக்கப்படும் பொழுது தேவனுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த தமிழ் சமுதாயம் ஒரு அன்பை கொடுக்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ரெட்டிப்பு மகிழ்ச்சி வந்து தேவனுடைய அந்த அன்பும் எங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஸோ ஒரு சாதாரண ஒரு வரவேற்பு பாருங்கள், எங்களை தேடி வந்து தான் நாடி வந்து தான் அந்த சகோதரங்களை வரவேற்றார். என் ஒய்ஃபும் என் பெண்ணும் தமிழில் பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட நாடி வந்து அவர் எங்களை வரவேற்றார். ரொம்ப முக்கியமான விஷயம், அவரும் வந்து ஒரு அந்நியராக இருந்தவர் தான் சபைக்கு. அவரும் அந்நிய மதத்தில் வந்தவர் தான். அவரும் இதை மாதிரி தான் வந்து கிருபை நிறைந்த விசுவாசிகள் அந்த கிருபையை உறிஞ்சி குடிச்சு அவரும் அதே மாதிரி அழைக்கப்பட்டனால தான் அதை தான் திருப்பி செய்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம தேவன் நம்ம கிட்ட பேசக்கூடிய காரியம் வந்து
நான் கிறிஸ்துங்கிற ஒரு மாபெரும் இரட்சகர்னால நான் மீட்படைஞ்சிருந்தேனா, தேவனுக்கு முன்னாடி நான் ஒப்புரவு ஆகியிருந்தேனா, அந்த தேவன் நான் விரோதின்னு கூட பார்க்காம என்னை உபசரித்து என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது, நான் ஒரு விசுவாசின்னு சொல்லும் பொழுது அந்த கிருபைங்கிற அந்த சத்தை தான் நான் உறிஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நான் அந்நியரையும் நான் வரவேற்க வேண்டும். மறுபடியும் சொல்ல வர அந்நியர்னு சொல்லும் பொழுது கட்டாயம் 100% அப்படியே ஸ்ட்ரேஞ்சர்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான நம்ம தமிழ் மக்கள் அந்நியராக தான் இருக்கிறாங்க. அறிமுகமாத வரைக்கும் அந்நியர்கள் தான். அவங்கள நம்ம நாடி நம்ம போகும்பொழுது, தேடி போகும்பொழுது, அவர்கள் உபசரிப்பு செய்யும் பொழுது, அவர்கள் நம்ம இதே கதவை திறந்து விடும் பொழுது, நம்ம வீட்டை திறந்து விடும் பொழுது, வாழ்க்கையில் அவங்களை அங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் மூலியமாக அந்த அன்புல ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய அன்பையும் அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு அதன் மூலிமா அவர்கள் மீட்பு அடைய முடியும். அதன் மூலிமா யார் மேம்படுகிறார்? தேவன் மேம்படுகிறார். தேவன் மேம்படுகிறார். கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் செய்திருக்க காரியங்களை நினைத்து பார்க்கும்பொழுது எனக்காக பாவமாக்கப்பட்டார், எனக்காக சபிக்கப்பட்டார். அப்பேற்பட்ட தேவன் அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய அடையாளம் என் கிறிஸ்து என்று நினைச்சேன்னா நிச்சயமா நான் அந்நியரை வரவேற்பதை ஒரு கடமையா, ஒரு கட்டளையா நிச்சயம் நான் செய்வேன். ஒரு கிருபை நிறைந்த சபைனா நிச்சயமாக ஆரம்பம் வரவேற்றல்ல, வெல்கமிங்கில் ஆரம்பிக்குது. அது மூலிமா தேவன் மேம்படுகிறார். ஸோ நம்ம சபையும் ஒரு வரவேற்கக்கூடிய சபையாக மாறணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அந்நியர்களையும் நம்ம வரவேற்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளை தேவனுடைய வல்லமையினால், தேவனே நம்மளுக்கு காட்டியிருக்கிறதுனால, அவரே ஒரு ஒரு திருநங்கைகளையும் வெளிநாட்டையும் ஆலயத்தில் அனுமதிச்சதுனால, இயேசு சக்கையை வீட்டில் போய் விருந்து உண்டதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்பொழுது நம்ம பண்ணுற காரியம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக அந்த வல்லமையை நம்ம தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நம்ம தேவன் நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ இன்று நீர்தாமே உங்களுடைய வசனங்கள் மூலியமாக எங்களுடைய பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒருவரை வரவேற்பது மட்டுமல்லாமல் கிறிஸ்து எங்களை வரவேற்றது போல் நாங்கள் வரவேற்கவும், முக்கியமாக தேவனுடைய மகிமையை பெறுவதற்காக வரவேற்க எங்களுக்கு வல்லமையை தாரும். நாங்கள் மாமிசத்தில் பலகீனமானவர்கள், பலவிதமான சாக்குப்போக்குகளை நாங்கள் சொல்லுகின்றோம், தவிர்க்கின்றோம். ஆனால் நீர் எங்களை, அந்நீராக இருந்த எங்களை, புறஜாதியாக இருந்த எங்களை தேர்ந்து கொண்டும் பொழுது நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவே நாங்கள் இமிட்டேட், அவரை நாங்கள் காப்பி எடுத்து செய்யக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவே எங்கள் இதயத்தில் தங்கியிருக்கும்போது அவர் தாமே எங்கள் இதயத்தில் பேசி அந்நியர்களையும் நாங்கள் உபசரிக்க, முக்கியமாக இந்த புது சபையை ஆரம்பித்திருக்கின்றோம். பல அந்நியர்கள் இந்த சபையை நாங்கள் கொண்டு சேர்க்க எங்களுடைய வரவேற்றல் என்கிற முக்கியமான அந்த கனி மூலமாக வெளிப்படுத்தி தொடர்ந்து அவர்களை உபசரிக்கும் பொழுது, விருந்தோம்பல் பண்ணும் பொழுதும் அதன் மூலமாக அவர்களும் தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலம் தேவனை மேம்படையப்பட முடியும் என்ற அந்த சத்தியத்தை எங்களை பேசியிருக்கின்றனர். அதை நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு எல்லா வல்லமை தருமாறு மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்ட அனைத்தையும் கர்த்தர் மீட்பருமான எங்களுடைய தந்தையின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, இயேசுவிலே கெஞ்சி மன்றாடுகிற அன்பு தந்தையே, ஆமென்.